இப்போது அவனை அனுப்பியே விட்டிடுவோம். விட்டாலும் அவனும் மேலும் இருக்கும் முறை கட்டாக சொல்லி கை சீட்டு எழுதி வைத்து போக சொல்லு என்று போகண்ட நாற்குரைக்க அகமகிழ்ந்து ஆயன் அவர் மறுத்து எது சொல்வார் என்ன விதமாய் எழுதி வைக்கும் வாசகங்கள் மன்னவனி சொல்லுமென மாறிய வந்தொழுதான். அப்போது அரசன் எல்லோருமே கேட்க இப்போது இவனினத்தில் எத்தனை பேர் காணாலும் ஒப்போடுறவாய் ஒத்திருந்து வாழ்வதல்லால் சர்ப்பம் போலத்த சகல சாதிதனுக்கும் உத்தரவு என்று உபாயமாய் சொல்லாமல் மற்றுமொரு சாதிகளை வாவென்று உரையாமல் தன்னோரு சாதி தன்னோடு இருப்பதல்லால் பின்னு ஒரு சாதி பீதனம் வைத்து பாராமல் இனத்துடன் சேர்த்து இருப்போம் நாம் என்று சொல்லி கனத்தோடவனும் கை சீட்டு எழுதி வைத்து பின்னவன் எல்லையிலே போக சொல் என்று உரைத்தான். மன்னவன் கலியுரைத்த வாக்கின் பாடி எழுதி ஒப்பமிட சொன்னார். உலகளந்த பெம்மானை செப்பமுடன் நாராயணரும் சிரித்து மனமகிழ்ந்து நம்மாலே சொல்லி நகட்டப்படாதனவே சும்மாவன் வாயால் தானுரைத்தே சுமந்தான். இதல்லோ நல்ல இயல்காரியமெனவே அதல்லவென்று அரிமாலகமகிழ்ந்து கை சீட்டை வாங்கி கை கொண்டு தான்கீரி வச்சிக்கோ என்று மண்ணில் மீக போட்டார். கீறிவிட்ட ஓலைதனை கெடு நீ செந்தான் எடுத்து மாறி கொறுத்து வைத்தான் காணம்மானை. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே அந்த வேதியன் இறந்த உடனே அவன் வருந்துகின்றான், கலங்குகின்றான். நம்ம இப்போ தெளிவாக பார்த்தோம். அவன் ஒரு பிராமணன், அவன் இறந்தால் அது அவனை கொன்னால் அவ்வளோ பெரிய பாவம். அது பிராமணனில் எந்த ஒரு உயிராக இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தவறு செய்யாதவன் நாம் தவறு செய்யாதவனை நாம் சாவுக்கு காரணமாக இருந்தால் அது மிகவும் கொடுமை என்பது அவனுக்கு தெரியும். நல்லா அவன் என்ன செய்கின்றான், அங்கே கலங்குகின்றான், வருந்துகின்றான் அப்படின்றது தெளிவாக பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணுவான், அப்புறம் என்ன செய்கின்றார், இங்கே அந்த அரசன் அந்த அரண்மனைக்கு சென்று விட்டான். சென்றுட்டு என்னது கேட்டு நாராயணனும், அதாவது அண்ணல் காயாம்பு அச்சுனா காத்ததுகான் எந்த மனமகிழ்ந்து எம்பெருமாள் நாராயணனுக்கு அன்று விசனம் அறிவித்தார் அன்போர்கள். கேட்டு நாராயணனும் வேட்டை பலித்ததில்லை வெற்றிதான் பேனுக்கு. அதாவது இது எல்லாரும் என்ன சொல்லுகின்றார்கள், அங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள், அவன் அரசவைக்கு போயிட்டான். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள்னால், இந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்டை தான், நல்ல விஷயம்தான், இது நல்லது நடந்திருக்கின்றது அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் கடவுள்னு நம்புவார்களா, நம்ப மாட்டாங்க.
இதெல்லாம் வந்து கேட்டு நாராயணரும் கீழ்ச்சுண்டுக்குள் மகிழ்ந்து ஆட்டுவான்கான் அல்லாமல் வேறுமல்லோ இப்படியே சொல்லி இருக்கும் அந்த நாளையிலே. அதாவது ஐயா பொதுவாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஞானிகளால் வந்து எது செய்ய முடியும்? செத்தவங்களை உயிர் வைக்க முடியும், கை இல்லாதவங்களை கை கொடுக்க முடியும், அந்த இது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தர முடியும், நோய் உள்ளவங்களுக்கு நோயை தீர்க்க முடியும்லாம் நீங்க நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே செய்யாது, யாராலையுமே முடியாது. இதை வந்து நீங்க முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து இந்த சாமியாரங்களை நம்பி இந்த இவங்களை நம்பியெல்லாம் நீங்க போக மாட்டீங்க. யாராலையுமே அதை செய்ய முடியாது. புத்தரிடம் ஒருவர் வந்தார். ஒருவர் வந்து அவருடைய மகன் இறந்து விட்டான், அவனை தூக்கி கொண்டு வந்தார். எல்லோரும் உங்களை கடவுள் என்று சொல்லுகின்றார்கள், நீங்கள் என்னுடைய மகனை காப்பாற்றுங்கள் என்று கேட்கின்றார். அவனு சொல்லுகிறான், அந்த ஊர்ல எத்தனை ஊர் வேணாலும் நீ செல், இன்று இரவுக்கு சாயங்காலத்துக்குள் நீ திரும்பி விட வேண்டும். எந்த வீட்டிலாவது செல், யாவது இறக்காமல் இருந்தால் அவங்கள்ட்ட நீங்க ஒரு விட அரிசி வாங்கிட்டு வந்தால் நான் இவரை உயிர் பிழைக்க வைப்பேன் என்று சொல்லுவார். அவள் போய் எல்லா வீட்டிலும் ஏதாவது ஒரு வீட்டில் யாராவது சாகாமல் இருப்பாங்களா? அங்கே அவள் வெறுங்கையுடன் திரும்புகின்றால், அவனுக்கு அகஞானம் தருகின்றார், அவள் வந்து தவமேற்றுகின்றாள். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க யாரையும் எதுவுமே செய்து விட முடியாது. நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதே நிகழ்ந்தது. அவர் ஏகத்தை படைத்தார், எல்லா உயிர்களும் நானும் ஒன்றென்று நினைத்தால், அதனால் அந்த புலியால் அவரை கொல்ல முடியாது, யாராலையுமே கொல்ல முடியாது, யாராலையுமே யாரையும் கொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து அங்க இயேசுநாதரை சிறுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் செத்தே போகல, அவருங்க 3வது நாள் உயிர் தெழுந்தார், அதெல்லாம் இல்லை, அவர் அன்றைக்கே உயிர் தெழுந்து போயிட்டார். இதெல்லாம் உண்மை. நீங்க வந்து என்ன நினைச்சு கொண்டிருக்கின்றீங்கன்னா அவங்கள கொல்லவே முடியாது யாராலையுமே. நீங்க என்னதான் நடுக்கடல்ல நீங்க தூக்கி போட்டா கூட அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எப்படியாவது வந்துருவாங்க அவங்க. அப்போ வந்து ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய உள் உணர்வு. அந்த உள்ள இருக்கின்ற சிவபெருமானும் மகாவிஷ்ணு அவங்களை காப்பாற்றி விடுவார்கள். எல்லா உயிரிலும் இருக்கின்ற சிவபெருமானும் நானும் ஒன்றென்று அவர்கள் படைத்தவர்கள். எல்லா உயிரில் இருக்கின்ற மகாவிஷ்ணுவும் நானும் ஒன்றென்று அவர்கள் படைத்தவர்கள். அவர்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நடப்பதுதான் நடந்து கொண்டு இருக்கு. யாரும் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அது வந்து நடந்து கொண்டே இருக்கும். அப்படி எல்லாருமே அப்படிதான் நடப்பாங்க, வாழ்க்கை இருக்கும். அதனால நீங்க அந்த சாமி ஆடிட்டு இருக்கிறான், அவன் இதை சொல்லிட்டான் நடந்துடும் அப்படின்னாலும் நினைக்கவே செய்யாங்க. அதனால சும்மா அவங்க எல்லாமே போய், யாருமே உண்மையானவங்க எல்லாருமே போய், இப்படி பேசுறவங்க எல்லாருமே போய். அப்போ வந்து இதை நீங்க தெளிவா, இந்த ஒரு உண்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க. அதான் சொல்லுகின்றார் ஐயா. என்ன சொல்லுகின்றார்னா, ஆட்டுவான்கான் அல்லாமல் வேறு உள்ளதோ இப்படியே சொல்லி இருக்கும் அந்த நாளையிலே முப்படித்தான் ஈஸ்வரர் மொழிந்த நாள் வரைக்கும் இருப்ப மனசில் இருந்தார். 3.25 மாசம் இருங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் அந்த 3.25 மாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அமைந்திருக்கின்றார். அப்படி அங்க அவர் உடனே அந்த அரசன் கொஞ்ச நாளைக்கு அவரை கேட்கின்றான், நம்முடைய ராஜ்யத்திலே எம்முடைய ஆளா இருக்கின்ற இச்சானான் சாணாலில் நல்ல தன்மை மிகு இல்ல அவர் அங்க இருந்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த ஒருவர் வந்து சொல்லுகின்றார், யார் அப்படின்னா போககண்டனார் அப்படின்னு ஒரு, அந்த இதுக்கு முன்னாடி வந்து சொன்னார் இல்லையா, அந்த அவன் படைக்கு கிளம்பும்போது சொன்னார் இல்லையா, அவனுக்கு சிறையில் அடைச்சாங்க இல்லையா, அவரை போல் ஒருவர் சொல்லுகின்றார், நீங்கள் வந்து அவர் வந்து அங்கே சிறைப்படுத்தி இருக்கின்றீர்கள், அவரை இங்கே விடுவீங்கள். அவர் வந்து ரொம்ப நல்லவர், சாணாலிலும் மிக சிறந்தவர். அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் அவர் செய்ததில்லை. நம்முடைய ராஜ்யத்தில் ഞങ്ങളുടെ தன்னிலத்தில் எம்முடைய ஆளா இருக்கின்ற இச்சானான் சாணானின் நல்ல தன்மை மிகு மானமுள்ளோன் கோணா மனதுடையவன் குணமுள்ள நல்லவன்கான் நேர்மை ஒழுங்குள்ளோன் நேர் சொல் ஒருவர்கான் ஓர்மை உடையோன் உபகார காரணிவன், எல்லாத்துக்குமே அவன் உபகாரக்காரன் ஆனதால் எங்களுக்காய் அரசை நீர் தாமுருகி ஈனமராய் எமக்காய் இறங்கும் என தொழுதான் அப்படின்னு சொன்னோன்னு அவன் தொழுகின்றான். நீங்கள் கிளம்புகின்ற அவரை நீங்கள் அனுப்புங்கள், அவருடைய சிறையை நீங்கள் விடுவீங்கள் என்று வேண்டுகின்றார்கள். உடனே அரசன், யாராவது இப்படி வந்து கேட்கணுமே, அவன் வந்து ரொம்ப பதறி போயிருக்கின்றான் அரசன், நீசன். அதான் வந்து அவன் நீசன் சொல்லுகின்றான். ஏன்னா இவரை அழித்தனால அவன் நீசன் சொல்லுகின்றான். ஆனால் அவர் ரொம்ப சிறந்தவன். அவன் வந்து எப்பொழுது அவர் இப்படி யாராவது வந்து சொல்லுவார்கள் என்று அவன் காத்து கொண்டிருக்கின்றான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா அவன் நினைத்து விட்டான், அந்த பிராமணன் இறந்த உடனே அவன் பயந்து விட்டு நடுங்குகின்றான். அங்கேயே அந்த சுண்ணாம்பு கலவாயில் வைத்து நீத்தியை விடப்பின் அந்த வத்தலை போட்டு தீ வைத்தது உடனே என்ன இருந்தது, அவர் அங்கிருந்து வரும்போதே இவன் புரிந்து கொண்டான், இது கடைசியாக அந்த புலியை விட்டு பார்ப்பதாக செய்தான். அதிலும் அந்த வேதியன் இறந்தான், அந்த பிராமணன் இறந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் மிகவும் வருத்தப்படுகின்றான், சங்கடப்படுகின்றான். அதனால யாராவது இப்படி வந்து கேட்பார்களா என்று அவன் காத்து கொண்டிருந்தான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இப்போ நம்ம பார்க்குறோம், யாராவது வந்து நமக்கு ஏதாவது இப்போ யாராவது சொல்லி இப்படி நைஸாக இதில் இருந்து சமாதானம் எஸ்கேப் ஆகிடலாமா அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதே போல் அங்கே அந்த
அந்த அந்த மன்னவனுக்கு வந்து அந்த யாராவது ஒருத்தர் வந்து சொல்லணுமேன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த போர்கண்டனார் அப்படின்றவர் வந்து கேட்கின்றார். கேட்ட உடனே அவன் என்ன செய்யணும், சரி நீங்க கைச்சீட்டு எழுதி வச்சுட்டு அவரை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகின்றான். கைச்சீட்டு எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்லுகின்றான், இப்போது இவனத்தில் எத்தனை பேர் காணாலும் ஒப்போடு உறவாய் ஒத்திருந்து வாழ்வதல்லால், வந்து சாணார்ல எத்தனை பேரை வேணாலும் அவர் கூட ஒத்திருந்து அவர் வாழட்டு, சாணார் எத்தனை பேரை வேணாலும் அவன் சேர்த்துக்கட்டு, அவனுடைய குலத்தில் உள்ளவர்களை எத்தனை பேரை வேணாலும் அவன் சேர்த்துக்கட்டு, வேற ஒரு குலத்தை வேற யாரையும் அங்கே சேர்க்கக்கூடாது அப்படின்றத வந்து நீங்க கைச்சீட்டு எழுதி வச்சுக்கங்க. படிச்சுட்டு சர்ப்பம் போலுள்ள சகல சாதியினரும் உத்தரவென்று உபாயமாய் சொல்லாமல் மற்றொரு சாதிகளை வா என்று உரைக்காமல் தன்னொரு சாதி தன்னோடு இருப்பதல்லால் பின்னொரு சாதி பிதனம் வைத்து பாராமல் அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க. வேற எந்த ஜாதியும் அவனை சென்று பார்க்கக்கூடாது, அவன் அழைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க. யாராவது ஐயா அழைச்சாரா? யாரையாவது ஐயா கூப்பிட்டாரா? இது வரைக்கும் யாரையாவது கூப்பிட்டாரா? அவரு யாரையுமே கூடல். அவர்களாக தன்னாலே வந்தார்கள். அவர்களுக்கு ஐயா வைகுண்டரின் அந்த மூச்சு, நீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க, அதை வந்து தியானம் செய்பவர்கள், தவம் செய்பவர்கள், அவருடைய மூச்சு காற்று பட்டாலே உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும், எல்லா தீமைகளும் விலகும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதே போல இங்கே அந்த அவருடைய அந்த மூச்சு காற்று பட்ட உடனே எல்லா, அதுவும் அவருடைய கையாலே அந்த மண்ணும் நீரும் வாங்கி குடிச்ச எல்லா நோய்பிடிகளும் தீர்கின்றது. அவரால் தீர்க்கவில்லை, அது அதாக தீர்கின்றது, தன்னாலே தீரும். அது அதான் உண்மை. இங்கேயும் அதே போல தானே, அவன் இது நான் சேர்த்தனா யாரையாவது சேர்த்தனா? அவர்களாக வந்து சேரான்னு சிரிச்சுட்டே சொல்லார். அதானே உண்மை. அது எதுக்கு சொல்லணும் இவன்கிட்ட? அது நடப்பது நடக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யினார், அந்த அந்த ஓலையை அவன் எழுதி தருகின்றான். அதை வந்து அவரு கை கொண்டு கீழேனா எழுதி கையெழுத்து போட்டு கீழே வீசுகின்றார். அவன் அதை எடுத்து கண்ணில் வந்து அவனை பத்திரமாக வைத்துக் கொள்ளுகின்றான். அதான் அவன் வந்து அவர் வந்து கை கீரைன்னு சொன்ன உடனே நீங்க உடனே கிழிச்சு போட்டாங்கன்னு இல்லை, கிழிச்சு போடவே மாட்டார். எது கிழிச்சு போடணும்? அவர் எதற்காக இங்கே வந்தார்? எதற்காக தவம் ஏற்றினார்? அவர்கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தார், சண்டை போடுறதுக்காக தவம் ஏற்றினார். இவர் கிழிச்சு போட்டு மீண்டும் சண்டை போடுறதுக்காக அந்த மக்களை எல்லாம் முடிச்சு அடிக்கிறதுக்கா? எதுக்கு? அது ஒண்ணுமே அவசியம் இல்லை. ஏன்னா இது ரொம்ப நாம் சிந்தனை பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இதனால இவன் என்ன ஆயிடுவான், என்ன செஞ்சிருவான் இவன்? நம்ம மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இனி மக்களை நான் வாழ்விக்க வேண்டும், எப்பொழுது மீன் வரும் என்ற அறகுறையாக அவித்து உண்டு அந்த நாத்தத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை நான் மேம்படுத்த வேண்டும், அதான் நம்ம என்னுடைய காரணம், என்னுடைய காரியம் அப்படின்னு அவர் என்ன நினைத்தார், இருந்து அதை கை கொண்டு கீறி அங்கே வீசுகின்றார். அவன் எடுத்து கொடுத்து கொள்ளுகின்றான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ இதெல்லாம் சாதாரணமான விஷயம்னு நினைக்காதுங்க. ரொம்ப 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 தெளிவாக ஐயா வைகுண்டரை போல நம்ம யாருமே வாழ முடியாது. அவரை போல யாருமே எந்த ஒரு இதுவும் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அவர் வந்து அவ்வளவு அழகாக வாழ்ந்து நமக்கு வாழுகின்ற வழியை காட்டி செல்லுகின்றார். உண்மையிலே ஐயா வைகுண்டர் செய்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, கண்டவரான் அங்கே வந்து அந்த துவாபரயுகத்தில் என்னென்ன செய்தாரோ அதை விட அழகா செய்திருப்பார். ஏன்னா அப்போ இங்க போற இப்ப தடுத்தாரா அப்படின்னுலாம் இல்லை. அங்க வந்து வேற வழி இல்லை. ஏன்னா வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து ரொம்ப அவர்கள் வந்து அரசர்கள், அவர்களுக்குள்ள உரிமை அங்கே பறிக்கப்பட்டது. அவர்களுக்கு அங்கே அந்த நாட்டிலே கூட வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் ஆகிவிட்டார்கள். யார் ஒருவர் அந்த நாட்டிலே வாழ தகுதி இல்லாமல் ஆகிறாரோ அவர்களை காப்பாற்ற வேண்டியது முக்கியமான கடமை கண்டிப்பாக இருக்கின்றது. அதான் தர்மம். அதை அங்கே செய்தார். இங்கே என்னாகின்றது, இவர் நம்ம அந்த யாருமே கீழானவர்கள் இல்லை, மேலானவர்களும் யாருமே இல்லை என்பதை இங்கே ஐயா வைகுண்டர் அற்புதமாக புரிய வைத்து விட்டார். அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு ஐயா வைகுண்டர் நாம் 2 கையெடுத்து கடவுளேன்னு கும்பிடலாமா? கடவுள் அவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளால தானே இருக்கிறார். இந்த விஷயங்களை எல்லாம் ஐயா வைகுண்டர் அற்புதமாக சொல்லி கொண்டு வருகின்றார். நம்ம இதெல்லாம் நாம் எந்த கொஞ்சம் கூட பிசகாமல் நாம் செல்ல வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். உன்னிலிடத்தில் உடனே நீ போவனவே குன்னுடைய நீசன் கூறினானம்மானே அப்போது மாயவனார் ஆகட்டன உடக்கே இப்போது நீ நினைத்த லெக்கதிலே போவேனோ தேவன் நினைத்த தேதி உண்டு அவ்வேளை போவேன சொல்லி பெரியோனாக மகிழ்ந்து
நல்லவரே மக்காய் நாம் நினைத்ததெதியது வல்லவரே வரும் மாசீவத்தொன்பதிலே கிழக்கு நாம் போவோம் சீனமதாய் நீங்களெல்லாம் விளக்கு ஒளி போலே வீரத்தனமாயிருங்கோ என்றுரைக்க நாதன் இசைந்த மக்கள் எல்லோரும் நன்று நன்று என்று நாதன் பாதம் தொழுது தொழுது அவர் இருக்க தூய தீருமாலும் முழுதும் ஆனந்த மூதூரை விட்டு இன்று பாழுது இல்லாத க்ஷணத்தில் பரம நமக்கு அருளி தந்தையச்சி இருந்த தாமரையோர் நற்பதியில் சிந்தை மகிழ்நாதன் சீக்கிரம் போக என நினைத்து திருமால் நிர்ணயமாயுள்ளடக்கி கனத்த புகழ் சார்ந்தோர் கைக்குள்ளே நிற்பவரை பையவே இன்று பயணமேன உரைக்க உய்யமிக கொண்டோர் உல்லாசமே அடைந்து சந்தோஷம் கொண்டு சங்கடங்கள் தீர்ந்ததென்று வந்தோர்களெல்லாம் மாயவரை தொட்டில் வைத்து ஏந்தி எடுத்து இயல்பாக நம்போலே ஓர்ந்து வருக உற்ற ஆனந்தமிட்டு கண்டு நீசபாவி கர்த்தாவை தாகினிகள் பாய் கொண்டு போகும் சாணாரை கூடி மீகச் சிரிப்பார் சாமி என்றோன் பட்ட சாலங்களெல்லாம் வார்த்தோம் வாய் மதத்தால் வென்னும் வாழுங்கள் சுமப்பதுவார் பிழைப்பில்லை என்றோ புத்தி கெட்ட சாணார்கள் உழைக்க மதியத்து உளத்துகிறான் சுமந்து பேயனை சுமந்து புலம்பி தீரிவதற்கு நாயன் முன்னாளில் நாட்டில் படைத்ததுவார் என்று துசனிப்பார் இசைந்த புகழ் சான்றோரை அன்றதிலே சில பேர் அல்ல காணென்று சொல்லி நம்மாளுக்கென்ன நட்டம் வந்து போச்சுதன சும்மாவனினைத்தையார் சுமந்து கொண்டு போவதல்லால் ஏன் இந்த பேச்சு யாம் சொல்ல போறோமென தான் இந்த வார்த்தை சனங்கள் சிலர் சொல்லிடவே சொல்லு அன்பு அன்பு சுவாமி மீக பார்த்து நல்ல ஆனந்தம் விட்டு நாடும் வாழ ராமம் விட்டு செல்ல அறியும் சிறப்பாய் மனமகிழ்ந்து வல்ல வழியில் வாழுகின்ற ஒருமிட்டு பள்ளி வாசல்கள் விட்டு பார்வதி அகரம் விட்டு துள்ளி கோட்டாறு சுசீந்திர தலமும் விட்டு
வேகம் அடக்கி விழியேட்டு வண்டுரைக்கு ஆகமத்தின் தேதி அடுத்தாலாகட்டனவே சொல்லுவேன் வெள்ளி தோன்றி வருகையிலே வெல்லுவேன் வென்று விசையடக்கி என்பெருமாய் தொட்டிலில் இருந்த சுவாமி வீழியுமிட்டு மட்டிலில் இருந்த வளர்தாமரை பதியில் வந்து பதி கண்டு வட்டமிட்டு தானாடி விந்து வழிக்கு மேல்கதிகளாக்கு ஆகுதன்று இன்று மேலந்தனுக்கு ஏக வியாழம் வருது பண்டு எனக்கு பகர்ந்த மொழி போலே சான்றோரை நல்ல தவத்துக்கு அனுப்பிடவும் பண்டோ நமக்கு பகர்ந்தபடி மாதர்களை நாடு மணங்கை நல்ல கலியான முதல் வீடு வகை சொத்து விருது வேடிக்கையுடன் தேரு திருநாய் திருக்கலியான கொலுவம் பாரு புகழ பவானர் கீதமுடன் நாட்டில் மனுக்கை நல்லோர்கள் வாழ்வதிலும் மேட்டிவைகளாக மிக வாழ்வு சேர்க்கையுடன் வேண்டும் பவுசு மிகு வாய்வசுகளும் சாத்தாண்டும் பெரிய சனுங்கள் மிக குலைவோம் கொடியோ மிக கட்டி கொக்கரித்து இகனையுடன் வெடிய காலமுடன் வெற்றிடம் மனமிட்டு நாட்டில் சீரப்பதிகம் நாம் இனிமேல் செய்யவென்று தாட்டிமையாய் நாதன் சாணார்தனக்கு இப்போ அறிவில் வினோத அதிக நேருத்தமமாய் கூறியாய் மனதில் குறிக்கும்படி அருளான விஞ்சை அருள் கொடுக்க மாலோனும் மருளாமல் சாணார் மனதிலுருவாக மூணு நேர் அந்து வைத்து உச்சி ஒரு நேரமதாய் வேணு பச்சரிசி வெற்றி சீருமணியம் வேக வைத்து நன்றாய் விரைவாய் மணலிலிட்டு தாகமில்லாமல் தவமிருக்க வேண்டுமென்று பெண்ணுடனே ஆணோ பிறந்த பிள்ளை தன்னோடும் கண்ணாக கட்டில் கலரும் கீழவிவரை சூலீளம் பிள்ளை திரண்ட மடமாதும் மாலினருளால் வசு வகைதான் இழந்து வீடு மனை மறந்து வித்து வேலைகள் செய்து ஒன்னிலரை வாதியன ஒக்கவித்தார் சொத்ததனே மண்ணு மறந்து மாடாடுதான் மறந்து ஆண்ட வண்டமெல்லாம்
அகலமீக மறந்து கூண்ட வண்டமெல்லாம் கூசாமலே மறந்து அனுபோகமத்து ஆண்ப நீளகாமல் இனி போகமத்து இருந்தார்த வசனவே எல்லோருமிக்க இருக்க தலம் பார்த்து அல்லோரும் ஏக அவர்கள் மனதிலுற்று நாதனரிநாதன் நாராயணநாதன் தேசீத குரு நாதனிடம் சென்றாரவர் பதத்தில் சென்றே அவருடைய சீர்வாதோந்தண்டனிட்டு இன்றே சனங்களுக்கு இப்போ வீழையருளும் எந்தே சனங்கள் எல்லோரும் போற்றி நிற்க அன்று பெருமாள் ஆக மகிழ்ந்து கொண்டாடி நாம் நினைத்தது போலே நடந்தது காரியந்தான் தாம் நினைத்தது போல்தான் நடத்து வீரனவே உத்தரவு சொல்ல உடைய வழி சார்ந்தோர் சித்தருட அருளால் சென்றார் தவமதுக்கு தவமது செய்யவென்று சடுதியில் சான்றோரெல்லாம் உகமதை அளந்தோன் வாதம் உண்டன மனதிலாக்கி வகையொரு ஆசையற்று மனைவிகள் மக்கள் கூட திசையது நோக்கி வாரி துவரையும் பதியில் சேர்ந்தார் மண்ணுடன் மனைகளாசை மாடுடன் வீடு ஆசை பெண்ணுடன் பொருளின் ஆசை பூதல பொன்னின் ஆசை எண்ணுடன் எழுத்தின் ஆசை இடறு வல்லாசை வேசை ஒன்னுடன் ஆசை நீக்கி உடையவன் ஆசை கொண்ட